நமஸ்காரம். வெல்கம் டு சாரதா சமையல். நான் சாரதா. இன்றைக்கி சாரதா சமையலை நம்ம பார்க்க போகிறது பொங்கல் பண்டிகை. பொங்கல் பண்டிகை எல்லோரும் இது பெரிய பண்டிகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது 4 நாள் கொண்டாடப்படுது. முதல் நாள் போகி பொங்கல், நம்ம ஆல்ரெடி அதை பார்த்தாச்சு. அடுத்த நாள் பொங்கல் பண்டிகை. பொங்கல் பண்டிகை இந்த மாதம் 15ஆம் தேதி, ஜனவரி 15, 2024 திங்கட்கிழமை வருது. ஸோ நாம் ஏன் செலிப்ரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பொங்கல் பண்டிகை ஏன் செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா, பொங்கல் பண்டிகை ஒரு அறுவடை திருநாள் அப்படின்னு சொல்லுவோம். இந்தியா முழுமைக்கும் இது அறுவடை திருநாளாக தான் கொண்டாடுறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேரில் கொண்டாடுறோம். நம்ம தமிழ்நாட்டில் இது பொங்கல் பண்டிகை அப்படின்னு கொண்டாடுறோம். கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, அதுவும் இல்லாமல் நிறைய மகாராஷ்டிரா, நிறைய ஸ்டேட்ஸில் சங்கராந்தி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுவாங்க. கொஞ்சம் இடத்துல பிஹு, அஸ்ஸாம், அந்த மாதிரி நார்த் ஈஸ்டர்ன் சைட்லலாம் பிஹு ஃபெஸ்டிவல், அதுவும் ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களும் அந்த பிஹுன்னு கொண்டாடுவாங்க. குஜராத் அண்ட் ராஜஸ்தானில் இது உத்தராயன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுவாங்க. ஸோ ஆனால் இந்தியா முழுக்க எல்லா ஸ்டேட்ஸ்லேயும் இது கொண்டாடுறாங்க. இதை எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா அறுவடையை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ உத்தராயன், அதாவது குஜராத் அண்ட் ராஜஸ்தான் உத்தராயன் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க. ஏன்னா தை மாதம் 1ஆம் தேதி சூரியன் தனுசு ராசியிலேருந்து மகர ராசிக்கு வர்றாரு. அதனால அந்த மாதம் மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். கேரளாவில் மாத பிறப்பே இந்த ராசி இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் சொல்லுவாங்க. மேஷ மாதம், ரிஷப மாதம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம மார்கழி மாதத்தை தனுர் மாதம் அப்படின்வாங்க. தனுஷ் மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால தான் தனுர் மாத பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தனுர் ராசியிலேருந்து மகர ராசிக்கு சூரிய பகவான் இடம்பெயர்ந்து வராரு. அதுவும் இல்லாமல் இந்த தை மாதம் 1ஆம் தேதி தான் சூரியன் மகர ராசிக்கு வராரு. அதுவும் இல்லாமல் தை மாதம் 1ஆம் தேதி உத்தராயணம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நம்ம ஒரு வருஷத்தை 2ஆக பிரிச்சுப்போம். ஒன்று தட்சிணாயனம், இன்னொன்று உத்தராயணம். ரெண்டுமே 6 மாதம் இருக்கும். ஆடியிலேருந்து மார்கழி மாதம் முடிகிற வரைக்கும் இருக்கிறது தட்சிணாயனம். இந்த சூரியன் தட்சிணம்னா தெற்கு பக்கமாக மூவ் பண்ணுவார். அந்த டைமில் ராத்திரி பொழுது ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ இந்த தை மாதம் உத்தராயணம் வரும்போது சூரியன் உத்திரம் அப்படின்னா வடக்கு திசை நோக்கி வருவார். அப்போது இந்த டே டைம் ஜாஸ்தியாகும். நம்ம இப்போ குளிர்காலமாக இருக்கே, போக போக குளிர் குறைஞ்சிட்டு பகல் பொழுது ஜாஸ்தியாக இருக்கும். கேரளாவில் பொங்கல் அன்னைக்கு மகர ஜோதி அப்படின்னு சொல்லிட்டு ஐயப்பன் அவங்க பக்தர்களுக்கு ஜோதி ஸ்வரூபமாக காட்சி கொடுப்பாரு. மகர விளக்குன்னு சொல்லுவாங்க, மகர ஜோதின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஹிமாச்சல் பிரதேஷில் லோஹிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கேயும் லோஹிரி, போகி அன்னைக்குள்ள லோஹிரி அந்த நெருப்பு நம்ம ஊரில் போகி பண்ணி நெருப்பு ஏற்றுவோம். அதே மாதிரி அங்கேயும் செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்தியாவில் மட்டும் இல்லை, இந்தியாவுக்கு நெய்பரிங் கண்ட்ரீஸாக இருக்கிற நிறைய நேபாள், தாய்லாந்து, மியான்மர், ஸ்ரீலங்கா, இங்கெல்லாம் கூட நம்மளோட ஹிந்து கல்ச்சர் அங்கே நிறைய ஃபாலோ பண்ணுறதுனால அங்கே கூட இந்த இது மகர சங்கராந்தின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க. விவசாயிகள் அவங்க விவசாயத்துக்கு முக்கியமாக உதவியாக இருக்கிற இயற்கை, அதில் மழை, அப்புறம் இன்னொன்று சூரிய பகவான் இல்லாட்டியும் ஒரு இதுவுமே நடக்காது இந்த உலகத்தில். ஸோ அதனால் சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்துகிற நாளும், அதுவும் இல்லாமல் விவசாயிகள் அவங்களுடைய டெய்லி லைஃப்க்கு கால்நடைகள்லாம் நிறைய உபயோகமாக இருக்குது. அவங்களுக்கு நன்றி செலுத்துகிற நாளாக தான் இந்த பொங்கல் பண்டிகையை நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். நம்ம பொங்கல் பண்டிகை நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஏன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ எப்படின்னா, பொங்கல் அன்னைக்கு காலங்காத்தால சீக்கிரமாக எழுந்து குளிக்கணும். தலைக்கு தான் குளிக்கணும், வெறும் தலைக்கு குளிக்கணும். வாசலை நல்ல பெரிய கோலம் போட்டு காவி வைக்கிற பழக்கம் தான் காவி வைக்கலாம், இல்லாட்டி ரங்கோலி மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமா பொங்கல் வைக்கணும். ஒரு சில வீட்டில் தர்ப்பணம் பண்ணுற பழக்கம் இருக்கும். அப்படி முன்னோர்களுக்கு இந்த மாசப்பரப்பன்னைக்கு தர்ப்பணம் பண்ணுவாங்க. அது மாதிரி பழக்கம் வைக்கிறவங்க தர்ப்பணம் முடித்த பிறகு தான் நம்ம பொங்கல் வைக்கிறத ஸ்டார்ட் பண்ணணும். பொங்கல் வைக்கிறதுக்கும் ஒரு நேரம் இருக்குது. பொங்கல் வைக்கிற நல்ல நேரம் பொங்கல் வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். நம்ம இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பொங்கல் பண்டிகை நம்ம செலிப்ரேட் பண்ணலாம். இது மாதிரி சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு நம்மளுக்கு பெரிய இடம்லாம் இருக்காது. அப்படி பெரிய இடம் இருந்தால் வீட்டுக்கு முன்னாடியோ இல்லாட்டி தோட்டத்துலேயோ அது மாதிரி இடம் ஓப்பன் ஸ்பேஸ் இருந்ததுன்னா நம்ம சூரிய பகவானுக்கு நேரையே நம்ம பொங்கல் வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம்.
அப்படி முடியல அப்படின்னா நம்ம வீட்டு கிச்சன்லேயே நம்ம பண்ணிக்கலாம். சப்போஸ் வீட்டுக்கு முன்னாலேயோ இல்லாட்டி தோட்டத்துலேயோ இடம் இருக்கிறவங்க, இல்லாட்டி நிறைய பேருக்கு வந்து தோட்டம் தோப்பெல்லாம் இருக்கும், அதை மாதிரி இடத்துல கூட போய் வச்சுக்கலாம். அதை மாதிரி வைக்கிறதுக்கு முதல் நாளே எல்லாத்தையும் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். கிராமத்தில் இருக்கிறவங்களாம் கரும்பெல்லாம் எல்லாத்தையும் 3 கரும்பு சேர்த்து கட்டி நிற்க வச்சு 2 சைடும் கரும்பு இருக்கும், நடுவில் கோலம் போட்டு இது கல் செங்கல்லோ இல்லாட்டி அடுப்பு இதுக்குள்ள அடுப்பு தனியாக ப்ரிப்பேர் பண்ணிப்பாங்க. அதை வச்சு பொங்கல் பானை வச்சு வந்து பொங்கல் பண்ணுவாங்க. இப்போ வந்து வீட்டுக்குள்ளே பொங்கல் பண்ணுறதா இருந்தால் நம்ம ஸ்டவ்வை ஜென்ரலாகவே தினம் ஸ்டவ்வை தொடச்சிட்டு கோலம் போடுவோம். அதே மாதிரி கோலம் போட்டுட்டு நம்ம எந்த பானையில் வந்து நம்ம பொங்கல் பண்ண போகிறோமோ அந்த பானைக்கு வந்து ஒரு சின்ன மஞ்சள் துண்டு எடுத்து அதை ஒரு கயிறில் மஞ்சள் தடவை கயிறில் கட்டி அந்த வெங்கல பானையோ இல்லாட்டி பானை குக்கர் எதுவாக இருந்தாலும் அதுக்கு கட்டிட்டு அதில் பால் போட்டு கொஞ்சம் தண்ணியை விட்டு அதை வந்து பொங்க வைக்கணும். ஜென்ரலாக பொங்கல் பொங்கி வரும், பால் பொங்கி வரும்போது எல்லாரும் வீட்டில் இருக்கவங்க அத்தனை பேரும் வந்து பக்கத்துல நிற்கணும். நின்று அந்த பால் பொங்கி வரும்போது எல்லாரும் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லுவாங்க. அதுதான் அன்னைக்கு சந்தோஷத்தை கொடுக்குற நாள். அந்த பால் வந்து எந்த அளவுக்கு பொங்கி வருதோ அந்த வருஷம் அவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அதனால தான் எல்லாருமே வந்து பால் எப்படி பொங்குறது, எந்த பக்கம் பொங்குறதுன்னு கூட ஒரு கணக்கு இருக்குது. மேற்கு பக்கம் பொங்கி வந்ததுன்னா நல்ல மேன்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஜென்ரலாக. கிழக்கு பக்கம் பொங்கினாலும் ரொம்ப நல்லது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கூட அது வந்து ஒரு ட்ரிக் பண்ணி வேணா கூட வச்சுக்கலாம். இல்லை கொஞ்சம் சாய்ச்சி வச்சுட்டு அந்த பக்கம் வந்துடும். ஜென்ரலாக வந்து ஸ்டவ்வில் நேராக வச்சுட்டு பண்ணலாம். எந்த பக்கம் வருதோ அது வந்து நம்மளுக்கு தெரியும். இது வந்து பால் நல்லா பொங்கி வந்ததுன்னா ஒரு அந்த வருஷம் ஃபுல்லாக நம்ம நல்லா இருப்போம். நம்மளுக்கு வந்து நம்ம ஜென்ரலாக வந்து இந்த வருஷம் வந்து கேலண்டரில் பிரகாரம் பார்த்தா இது ஜனவரி மாதம். அப்படி பார்த்தாலும் இந்த வருஷம் ஃபுல்லாக நம்மளுக்கு ஒரு நல்லதாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி எல்லாருமே வந்து இந்த பொங்கல் பொங்கி வரதை வந்து ரொம்ப சந்தோஷமாக பார்த்துட்டே இருப்பாங்க. அது நல்லா பொங்கி வந்தால் அதுவே ஒரு நல்ல வைப்ரேஷன் கொடுக்கும் எல்லாருக்கும். நல்லா பால் பொங்கி வந்த பிறகு சக்கரை பொங்கல் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் வச்சுருப்போம். இன்னொரு இதில் வந்து பெரிய பாத்திரத்தில் சாதம் வச்சுருப்போம். இப்போ சக்கரை பொங்கலுக்கு அதுக்கு வெல்லம் போட்டு ஏலக்காய் பொடி இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா பொங்கல் பண்ணி இறக்கிடணும். அதே மாதிரி சாதத்துக்கும் இறக்கிட்டு நம்ம நார்மல் சமையல் பண்ணணும். அதுக்கு வந்து பொங்கல் பண்டிகை அன்றைக்கி நம்ம நாட்டு காய்கறிகள் தான் மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஜென்ரலாக நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து அவரைக்காய், வாழைக்காய், சேனக்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு மற்ற சமையல் பண்ணுறதுக்கு காய்கறிகள் ஜென்ரலாக வந்து நாட்டு காய்கறிகள் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதில் முக்கியமாக வந்து சேனக்கிழங்கு இருக்கும், மஞ்சள் பூசணிக்காய் கட்டாயம் இருக்கும், அவரைக்காய் இருக்கும், மொச்சை யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நாட்டு காய்கறிகள் யூஸ் பண்ணி அவங்கவுங்களுக்கு வீட்டு வழக்கப்படி சமையல் பண்ணுவாங்க. முக்கியமாக அன்றைக்கி வந்து உளுந்து வடை பண்ணுவோம். உளுந்து வடை இதை சமையலெல்லாம் பண்ணி எடுத்துகிட்டு போய் வெளியே வச்சு சுவாமிக்கு ஏதாவது சூரிய நாராயண பெருமாளுக்கு அஷ்டோத்திரமோ ஸ்லோகம் ஏதாவது சொல்லி நம்ம பண்ணதை அங்கே போனாலும் அங்கேயும் வந்து கோலம் போட்டு சூரியன் போட்டு தேர் போட்டு அதுக்கப்புறம் அந்த கரும்பு எல்லாத்தையும் எடுத்து பூஜைக்கு வேண்டிய சாமானை எல்லாம் எடுத்துகிட்டு போய் வெளியே வச்சு விளக்கேற்றி இதெல்லாம் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அப்புறம் காக்காக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடணும். அடுத்த நாள் வந்து 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வந்து மாட்டு பொங்கல் அப்படின்வாங்க. கொஞ்சம் பேர் வந்து கணுப்பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுவாங்க. இப்போ வந்து கணுப்பொங்கல் வைக்கிறது மட்டும் இப்போ எப்படின்னு பார்க்கலாம். கணுப்பொங்கல் காக்காப்படி கணுப்படின்னு சொல்லிட்டு வைப்பாங்க. அது பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முதல் நாளே சாதம் வந்து நிறைய வச்சுட்டு அதை கொஞ்சம் சாதம் எடுத்து தனியாக வச்சுட்டு எடுத்து வச்ச சாதத்தை வந்து 3ஆக பிரிச்சுட்டு முதல் நாள் பண்ண சாதத்தை வந்து 3ஆக பிரிச்சுட்டு ஒன்றை வந்து பிளெயினாக அப்படியே வெள்ளையாக வச்சுடுவாங்க. இன்னொரு 1/3 இருக்குள்ளே அதில் வந்து மஞ்சள் போட்டு கலந்து சின்ன சின்ன உருண்டையாக பிடிப்பாங்க. இன்னொன்று வந்து குங்குமம் சேர்த்து சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுப்பாங்க. வீட்டில் இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி 5 உருண்டை 7 உருண்டை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிறவங்க ஏற்ற மாதிரி உருண்டையெல்லாம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுப்பாங்க. அப்புறம் அது வந்து முக்கியமாக வந்து அதை வந்து இலை நம்ம இது பொங்கலுக்காக வந்து மஞ்சள் கொத்து வாங்குவோம் இல்லையா, அந்த மஞ்சள் இலை இருக்கும். மஞ்சள் கொத்தை வந்து நம்ம வெங்கல பானையோ இல்லாட்டி பொங்கல் பானைக்கோ கட்டிடுவோம் இல்லையா, வெறும் அந்த இலையை மட்டும் எடுத்து அடுத்த நாள் காத்தால ஒரு 6 மணிக்கு சூரியன் வரத்துக்கு முன்னாலேயே போய் இதை வந்து லைனாக வச்சு ஒவ்வொருத்தரும் வெள்ளை உருண்டை, மஞ்சள் உருண்டை, சிகப்பு உருண்டையை வச்சுட்டு பிடிச்சி வச்ச உருண்டையெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டு மொட்டை மாடியோ இல்லாட்டி ஆத்தங்கரையோ இல்லாட்டி கொலக்கரையோ எங்கேயாவது போய் அங்கே வந்து தரையில் தண்ணி தெளித்து கோலம் போட்டு காவி போட்டு
இந்த மஞ்சள் இலை, அப்படி மஞ்சள் இலை எல்லாருக்கும் இல்லை அப்படின்னா வாழை இலை கூட எடுத்துக்கலாம். நுனி வந்து கிழக்கு பக்கமாக இருக்கிற மாதிரி போட்டுட்டு நம்ம பண்ணி வச்ச உருண்டை இருக்கு இல்லையா, வெள்ளை மஞ்சள் சிகப்பு, அதை வந்து லைனாக வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு வந்து பூ அட்சதை போட்டுட்டு தேங்காய் உடைச்சி கற்பூர ஆர்த்தி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நமஸ்காரம் பண்ணிக்கணும். இது பண்ணுறேன்னா அன்றைக்கி வந்து காக்காலாம் வந்து எல்லாத்தையும் வச்சுட்டு காக்கா பிடி கண்டுபிடி வச்ச காக்காக்கெல்லாம் கல்யாணம் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லி முடித்த பிறகு தான் மஞ்சள் பூ அட்சதை போட்டு கற்பூர ஆர்த்திலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே பெரியவங்க ஜென்ரலாக வந்து இந்த பண்டிகைக்கு எல்லாரும் வந்து சேருவாங்க. வீட்டில் பெரியவங்க இருந்தால், மாமியார் இருந்தால் மருமகள் எல்லாரும் மாமியார் வீட்டுக்கு வருவாங்க. வெளியூரில் இருந்தால் கூட வந்து இதை நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க. இது முடிஞ்ச பிறகு அந்த மஞ்சள் கிழங்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இல்லையா, அந்த வாங்கின மஞ்சள் கிழங்குல நடு நெத்தியில் வந்து இந்த இடத்துல வந்து 3 தடவை கீறணும். கீத்துட்டு தாலி சரடுலையும் 3 தடவை கீத்துட்டு குங்குமம் வச்சு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க பெரியவங்க. சப்போஸ் பெரியவங்க யாரும் இல்லை, வீட்டில் இதை மாதிரி சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு யாரும் இல்லை, எல்லோரும் வெளியூரில் இருக்காங்க, அது மாதிரி இருந்தால் அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட கொடுத்து அதை மாதிரி தேய்க்க சொல்லிட்டு தேய்ச்சிட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் போய் தலைக்கு குளிக்கணும். முக்கியமாக தலைக்கு குளிச்சுட்டு வந்துட்டு தான் அடுத்த நாள் வேலையெல்லாம் நம்ம பார்க்கணும். இதை வந்து ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, யமதர்மராஜா வந்து காக்கா ரூபத்தில் வந்து அவங்களோட கூட பிறந்தவங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஒரு ஐதீகம். அதனால தான் அன்றைக்கி காக்கா பிடி கண்டுபிடி வைக்கிறாங்க. வீட்டில் பிரதர்ஸ் எல்லாம் இருந்தால் அவங்களாம் வந்து கூட பிறந்தவங்களுக்கு அன்றைக்கி வந்து சீர் கொடுப்பாங்க. வெளியூரில் இருந்தால் பைசா வந்து அனுப்பிச்சி வச்சுருவாங்க. நம்ம வந்து இங்கே சவுத் இந்தியாவில் இந்த மாதிரி பண்ணுறோம். ஆனால் நார்த் இந்தியாவில் ராக்கி பௌர்ணமி அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. அன்றைக்கி வந்து சிஸ்டர்ஸ் எல்லாம் பிரதர்ஸ்க்கெல்லாம் ராக்கி கட்டுவாங்க. அவங்க வந்து அவங்களோட கூட பிறந்தவங்களுக்கு கிஃப்டெல்லாம் கொடுப்பாங்க. ஒவ்வொரு ஊரில் ஒரு பழக்கம். நம்மளுக்கு வந்து இந்த தை மாதத்தில் இந்த கணுகுடி வைக்கும்போது பிரதர்ஸ் வந்து சிஸ்டர் வீட்டுக்கு வருவாங்க. அவங்க வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு போயிட்டு அவங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. இது வந்து பிரதர் அண்ட் சிஸ்டர் பாண்டிங் எப்படி இருக்குன்னு சொல்கிறதுக்காக தான் இந்த கணுகுடி வைக்கிறது. வீட்டில் இருக்கிற லேடிஸ்க்கெல்லாம் நம்மளுக்கு பொங்கல் வச்சு அந்த மாதிரி வேலை சரியாக இருந்ததுன்னா, ஜென்ஸுக்கு வந்து நிறைய பேர் வந்து வெளியே போயிட்டு ஜல்லிக்கட்டு நடக்கும். லோக்கலாகவே சின்ன சின்ன ஊரில் கூட அந்தந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி ஜல்லிக்கட்டு பொங்கல் அன்னைக்கு பண்ணுவாங்க, மாட்டு பொங்கல் அன்னைக்கு பண்ணுவாங்க. அதுவும் வந்து கைட் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு பட்டம் இருக்கு இல்லையா, அதை பறக்க விடுவாங்க. அதுவும் ஒரு பெரிய ஈவெண்ட்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. ராஜஸ்தான், குஜராத்லலாம் இது ரொம்ப பெரிய இதுவாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. அந்தந்த ஊரில் இருக்கிற ஏதாவது ஒரு ரொம்ப விளையாட்டுகளே அதை வந்து சின்ன விளையாடுவாங்க. எல்லாருமே அந்த பண்டிகையை வந்து ரொம்ப சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. நாளைக்கு வந்து மாட்டுப் பொங்கலை பற்றி நம்ம வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.